என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 தளபதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதின்னு கேக்குது. தமிழக வெற்றி கழகத்தை சீண்டி பார்த்த சீமான், எதுக்குடா வந்திய டிவிக்கு வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. டிவிகே கட்சியை டீ விற்க வந்தவர்கள் என கலாய்த்ததால் எழும் விமர்சனங்கள். விஜய் கட்சியை வீழ்த்துவேன் என முழக்கம் மட்டும் இருப்பது ஏன்? அணில் குஞ்சு புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும். அணிலே ஓரமா போய் விளையாடு. அணிலே செஞ்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விஜய் மற்றும் அவரது கட்சி தொண்டர்களை சீமான் கடுமையாக விமர்சித்திருந்தார். இது மு.க. ஸ்டாலினை சீமான் சந்தித்த பின் ஏற்பட்டுள்ள மாற்றமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் களம் காண விஜயின் தாவேக கட்சி தயாராகி வருகிறது. இதற்கிடையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜயின் அரசியல் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். ஜனநாயகன் படத்தை தனது கடைசி படமாக அறிவித்துள்ள விஜய் இனி முழுமையாக அரசியலில் கவனம் செலுத்தவிருக்கிறார். அடுத்த ஆண்டு ஜனவரியில் வெளியிடப்பட உள்ள அந்த படம் ரசிகர்கள் இடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. திரைத்துறையில் ரஜினிகாந்துக்கு அடுத்தவர் என கருதப்பட்ட விஜய் அரசியலிலும் திமுகவை குறிவைத்து தனது அடுத்த பயணத்தை ஆரம்பித்துள்ளார். திமுகவின் ஆட்சி தீர்மானங்கள், கொள்கைகள், செயல்பாடுகள் உள்ளிட்ட பல விஷயங்களில் தொடர்ந்து விமர்சன குரல் எழுப்பி வருகிறார். இதனால் திமுகவினரும் தகுந்த பதில்களை அளித்து அரசியல் வட்டாரத்தில் கடும் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. விஜயின் அரசியல் நுழைவிற்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வந்த சீமான் சமீபத்திய பொதுக்கூட்டம் ஒன்றில் கடுமையான வார்த்தைகளில் தாக்கியுள்ளார். தாவேகவின் கொள்கை நிலைப்பாடுகள் குறித்து இடது பக்கம் வலது பக்கம் என எதுவும் சொல்லாமல் நடுவில் நின்றால் லாரியில் அடிபட்டு இறந்து விடுவீர்கள் என விமர்சித்திருந்தார். அந்த கூட்டத்தில் மேலும் பேசிய சீமான், தாவேகவினரிடம் கொள்கை என்னவென்று கேட்டால் தளபதி என சொல்வார்கள். அப்படி கத்தினால் எனக்கு தலைவிதி என கேட்கிறது. ஏன் அரசியலுக்கு வந்தீர்கள் என கேட்டால் டிவிகே என்கிறார்கள். அது எனக்கு டீ விற்பது போல் கேட்கிறது. டீ விற்க போகிறீர்கள் என்றால் அந்த பக்கம் ஓரமாக நின்று விற்க வேண்டியதுதானே என்று கிண்டலிட்டார். மேலும் புலி காட்டு மானையோ வேட்டையாடினால் மரியாதை, அணிலை வேட்டையாடினால் என்ன மரியாதை? எனவே அணிலே ஓரமாக போய் விளையாடு என்பதே பொருத்தமாக இருக்கும் என்று கூறியுள்ளார். இந்த உவமை மூலம் அவர் நேரடியாக விஜயையும் அவரது கட்சியையும் குறிவைத்து பேசியதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. சீமான் இது போன்று விஜயை கடுமையாக தாக்குவது இதுவே முதல் முறை என்று கூறப்படுகிறது. சீமானிடம் வந்துள்ள இந்த மாற்றம் அவர் மு.க. ஸ்டாலினை அண்மையில் சந்தித்த பிறகு ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்து அவர் கூறுகையில், சீமான் மற்றும் விஜய் இடையே தமிழ் தேசிய கொள்கையில் ஒருமித்த கருத்து உள்ளது. ஆனால் பெரியாரை கொள்கை தலைவராக விஜய் கொண்டுள்ளது சீமானின் எதிர்ப்புக்கு வித்திட்டுள்ளது. சீமான் பலமுறை விஜயை சீண்டி பேசியுள்ளார். இந்த முறையும் அப்படிதான் அவர் பேசியுள்ளார். இந்த விஷயத்தில் மு.க. ஸ்டாலின் சந்திப்புக்கு காரணம் என கூற முடியாது. இதற்கு சீமானின் விஜய் குறித்த விமர்சனத்திற்கும் தொடர்பு இல்லை என்றுதான் கூறலாம். சீமான் மற்றும் விஜய்க்கு இளைஞர்கள் வாக்கு வங்கி அதிகமாக உள்ளது. அப்படி இருக்கையில் சீமானின் வாக்கு வங்கியை விஜய் பாதிப்படைய செய்கிறார். எனவேதான் சீமான் விஜயை தொடர்ந்து எதிர்த்து விமர்சித்து வருகிறார் என்று கூறியுள்ளார். ஒரு மானை, ஒரு காட்டெருமைய, ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை. அணில போய் சாப்பிட்டா என்ன?